பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும். இதே இங்க கொஞ்சம் தப்பிச்சினாங்க அங்க போய் கண்டிப்பா ரொம்ப பெரிய மேட்டர் ஆயிருக்கும். ஏசியெல்லாம் நம்பரும் ஹாஸ்பிட்டல் அதுதான். அதுல வந்து 1500 பெட் கிட்ட இருக்குது. அதுல எல்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இங்க எல்லாம் பேஷண்ட் எல்லாமே அங்கதான் வந்து எல்லா பணியும் சரியா பண்ணி வைக்கிறாங்க. ஃபிளைட் கிராஷ் நடக்கும்போது எப்படி இருந்தது இந்த இடம்? ரொம்ப வெடிஞ்சியுமோ பெரிய பூகம்பம் வர மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க, வந்து பேக் சைட்ல வந்து கிரவுண்ட் இருக்குது, ஓகேவா, அங்க எப்படின்னா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படியே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் இவ்வளவு சத்தம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்க. வெளியே வந்து பார்த்தாங்க, அப்பதான் தெரிஞ்சது வந்து ஃபிளைட் கிராஷ் ஆயிடுது. எல்லாரும் வந்து மக்களை தூக்கின்னு அந்த கம்பி எட்டு வந்து எல்லாரும் ஏபி இன்னமும் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. இன்னும் போலீஸ் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. இன்னமும் உள்ள எல்லாம் நடந்துதான். இன்னும் பாடி எவ்வளவு பாடி இப்பதான் வந்து இந்த பில்டிங்ல சீல் வச்சுக்கிறாங்க. சீல் வச்சனால இப்ப எல்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட துணிமணி பேக்ஸ் கீஸ் எல்லாமே எடுத்து வந்து இப்பதான் எடுத்துன்னு போறாங்க. வேற ரூம் கொடுத்துறாங்க கவர்மெண்ட், இப்ப அங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நபர்களுடைய திங்ஸ் எல்லாமே இப்போ அங்கதான் வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா எடுத்துட்டு போறாங்க. சீல் அடி சொல்லிட்டாங்க. அதனால உள்ள யாருக்கு வராது. லாஸ் ஆயிடுது, கண்ணை காடி இப்படி இதாயிடுது. அதனால கவர்மெண்ட் இது பண்ணாங்க. இந்த பிளைட் கிராஷ் ஆகும்போது இந்த பகுதியை எப்படி காணப்பட்டது? கண்ணங்கரு அப்படி கண்ணங்கரு கருப்பா அப்படி சுரங்களா அப்படி இப்படி நான் வந்து சுடுகாட்டுல எப்படி போன அப்படி இப்படி கண்ணங்கரு இப்ப பாருங்க பாருங்க கண்ணங்கரு கருப்பை ஆயிடுச்சு. இன்னமும் அங்க பின்னால பிளைட்டோட டயர் இன்னமும் அங்கதான் எப்படி ஆகுது. அதான் எடுத்துட்டு கிட்ட கிரேன் புல்டோசர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ் வந்து உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து டிசிபி ஸ்குவாட் எல்லாம் போயிறாங்க. உள்ள எல்லா ஆபீஸ்ல பெரிய ஆபீஸ்ல போயிறாங்க, இன்கொயரி பண்ண போயிறாங்க. ஒரு பயங்கரமான நிலையை நாங்க பாக்குறோம். ஒருத்தங்களுமே லண்டன் நோக்கி போகும்போது நிறைய கனவுகளோட போயிருக்காங்க. ஒரு எதனால போனாங்க அப்படின்ற ஸ்டோரிஸை கேட்கும்போது எல்லாருக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் லண்டன் போகணும் ட்ரை பண்ணி இருக்கும்போது, அகமதாபாத்ல இருந்து அவங்களுடைய ஃபேமிலிக்காக அங்க போகும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்றத பாத்துருக்கீங்க. எப்படி இந்த பெயினை வந்து கேரி பண்றீங்க? எங்களுக்கே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நெக்ஸ்ட் டைம் எங்கேயுமே இது ஆகக்கூடாது. ஆனா ரொம்ப கஷ்டமா உள்ளதுதான். அவங்களோட ஃபேமிலியோட அவங்க குழந்தை அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியோட அங்க பசங்களை பார்க்க போயிறாங்க. இங்க நம்ம ரூபானி விஜய் ரூபானி ஒன்று இருக்கிறாரு. அவரு வந்து அவங்க பொண்ணு பார்க்க தான் போனாரு. நான் கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் எங்க உலகம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்புற மாதிரி இல்ல. இப்படி இருக்குமா நம்புற மாதிரி யாருமே நம்பவே இல்ல. போக நியூஸ்ல வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கே இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அது லண்டன் பிளைட்னு சொன்னா யாரும் நம்பவே இல்லை. ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இந்த இடம் ரொம்ப கிட்ட இருக்கு. நிமிஷம் ஏர்போர்ட்ல பிளைட் சேவரு தான் அப்படியே பேக் சைடு அப்படியே பதில் இந்த பக்கம் பேக் சைடு ஏர்போர்ட் தான். இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாஸ்டல் இல்லையா? இது ஹாஸ்டல் தான். டாக்டர்ஸ் எங்க இருக்காங்களே. அது இப்பதான் புதுறாங்க. முதல்ல இல்ல, இப்ப புது கட்டிடம் தான். அது பழைய கட்டிடத்துல புது கட்டிடம் தான். அதுல பின்னா தண்ணி டேங்க் இருந்தது. அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது. அதனால அங்க பட்டனால இங்க பாதிப்பாகுது. அங்க இருந்து அப்படியே இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கு. ஒருவேளை இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் அந்த பிளைட் வந்து 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும். இதே இங்க கொஞ்சம் தப்பிச்சினாங்க அங்க போய் கண்டிப்பா ரொம்ப பெரிய மேட்டர் ஆயிருக்கும். ரொம்ப கஷ்டம். ஆனா ஏசியெல்லாம் நம்பரும் ஹாஸ்பிட்டல் அதுதான். அதுல வந்து 1500 பெட் கிட்ட இருக்குது. அதுல எல்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இங்க எல்லாம் பேஷண்ட் எல்லாமே அங்கதான் வந்து எல்லா பணியும் சரியா பண்ணி வைக்கிறாங்க. பிளைட் இன்னும் கொஞ்சம் தப்பி வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இங்க இருந்தனால இவ்வளோ இது ஆயிக்குதான். இதோட அதிகமா ஆயிடும் வாய்ப்பு இருக்கு.